வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் பிஆர்எஸ்டிசி டிவி பி. ராஜசேகரன். தமிழகத்தைச் சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல கிராமங்களில் குடிநீர் வரவில்லை என பொதுமக்கள் குறை கூறுகிறார்கள். பல அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் தவப்புதல்வன் திட்டத்தின் கீழ் நிதியை சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு தங்களுக்கு வழங்கவில்லை என்று மாணவர்கள் குறை கூறுகிறார்கள். வருவாய்த்துறையில் பட்டா மாற்றம் செய்ய பொதுமக்கள் மனு கொடுத்தால் பட்டாவை மாற்றம் செய்து தராமல் இழுத்தடிப்பதாக பொதுமக்கள் குறை கூறுகிறார்கள். ஆர்டிஓ அலுவலகத்திற்கு லைசன்ஸ் எடுக்கச் சென்றால் அங்கே லைசன்ஸ் வழங்குவதில்லை என்று லைசன்ஸ் எடுக்கச் சென்றவர்கள் கூறுகிறார்கள். பேருந்து வசதிகள் இல்லாமல் பல கிராம மக்கள் இன்று வரை அவதிப்பட்டு வருகின்றார்கள். சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலும் இந்த நிலை தொடர்ந்தால் இவர்கள் எப்பொழுது இந்த கிராமங்களுக்கு பேருந்து விடுவார்கள்? அங்குள்ள மக்கள் எவ்வாறு ஒரு அவசர நிலையாக வெளியூர் செல்ல வேண்டுமென்றால் பேருந்து வசதி இல்லாத கிராமங்களில் இருந்து செல்வார்கள்? இவைகளை எல்லாம் செயல்படுத்த இவர்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இவர்களுக்கு தேவைப்படும்? இத்தனை மக்கள் பிரச்சனைகளை விட்டுவிட்டு மக்கள் பிரதிநிதியாக செயல்பட்டு வரும் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விடலாமே. இந்த சட்டமன்ற தொகுதியில் பல குறைகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இதற்காக இந்த தொகுதியில் இவர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இவர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எதிர்க்கட்சியினரை அழிக்கும் நோக்கத்தோடு செயல்படுகிறாரா என்று எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். தேசிய கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை. இவர்கள் வீதிகளில் இருக்கும் குடிநீர் குழாய்களிலேயே தண்ணீர் விடவில்லை. அவ்வாறு இருக்கையில் இவர்கள் வீட்டுக்கு ஒரு குடிநீர் குழாய் அமைத்து எவ்வாறு தண்ணீர் விடுவார்கள்? இந்த அரசு தேவைதானா? இந்த அரசை நடத்த இந்த மாவட்டத்தில் ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் அரசுக்கு சாதகமாக செயல்படுகிறாரா? பொதுமக்களுக்கு சாதகமாக செயல்படுகிறாரா? பொதுமக்களை அதிகாரிகளுடன் சண்டையிட்டு பிரச்சனையை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த அரசு செயல்படுகிறதா? பொதுமக்களும் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நேரடி பகையை ஏற்படுத்த இந்த அரசு முயற்சிக்கிறதா? நிதியை அரசு மேற்குறிப்பிட்ட திட்டங்களுக்கு ஒதுக்கியதா இல்லையா? இந்த திட்டங்களுக்கு நிதியை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு பெற்றாரா? கேட்டு பெற்று அதை செயல்படுத்தவில்லையா என்பன பல கேள்விகள் இந்த தொகுதியில் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியை திராவிட முன்னேற்றக் கழகம் இழக்கும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. நன்றி, வணக்கம்.